அப்புறம் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் ஒரு ரொம்ப நாளா அண்ணா திமுக அடையாளம் காட்டணும். இப்போ பாதி பேர் அண்ணா திமுக தானே திமுக இருக்கிறாங்க. திமுக யார் இருக்கிறா? இப்போ அண்ணா திமுக 8 அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இருந்து போய் 8 அமைச்சர் இருக்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக இருந்து போய் திமுகவில் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய நிலவரம். இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முந்தைய நான் பத்திரிகையில் பார்த்தேன். திரு ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார் திமுக சார்பா. அவரை பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவருக்கு ஓட்டு கேட்கிறார். பரிதாபமான நிலை. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? திரு ஏவா வேலுக்கு உதயநிதி கேட்கிறார். இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு கேவலம்! அதிகாரத்துக்காக அடிமைத்தனமாக இருக்கின்ற திரு வேலு அவர்களே, எங்களை பேசுறதுக்கு அருமை கிடையாது. உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி அப்படித்தான் இருக்குது. அப்படி வைக்கிறங்காட்டி தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களையும் அடக்க முடியாது. அவர்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவர்கள், திரு வேலு அவர்கள், இதுதான் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், நல்லவர் வல்லவர், இவருக்கு ஓட்டு போடுன்னு அவர் இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்னா யார் ஞாபகம் வருது? ஏங்க பாவம் கஷ்டப்பட்டு ஏழைகள் டாஸ்மாக் கடைக்கு போறாங்க. அங்க போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா, அதுக்கு அதிகமாக வச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 லட்சம் பாட்டில் விற்கிது. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இந்த 5 ஆண்டுல 24,000 கோடி டாஸ்மாக் இந்த கடையில் விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபா விலை வச்சு இன்றைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில் உங்களுக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சது. அதுல நீங்க எஃப்ஐஆர் போடணும். அவ எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக எஃப்ஐஆர் போடுறதுல நீதிமன்றத்துக்கு போன, நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்துருக்குது. உண்மைதான், நீங்க எஃப்ஐஆர் போடணும் தீர்ப்பளிச்சு இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா, கிராமத்திலிருந்து மூலா முடக்கை எல்லா இடத்துலையும் கஞ்சா விக்குதுல. உண்மைதானே? நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டேன், பத்திரிகை வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. இளைஞர்களும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. தடுத்து நிறுத்துங்கன்னா நிறுத்தவே இல்லை. ஏன்னா இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு துணை இருப்பது திமுக நிர்வாகிகள் என்று பரவலாக பேசப்படுது. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. மீண்டும் அண்ணா திமுக உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்குவோம். அறவா கஞ்சா ஒழிக்கப்படும்.